ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை அலுவலர் மாளவிகா அவர்களுடனான நேர்முகத்தினை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே. வித்யாவதி அவர்கள். என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பல விருந்தினர்களை வரவழைச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்திருக்க விருந்தினர் ரொம்பவே சிறப்பான விருந்தினர்னே சொல்லணும். காரணம், அவங்க நம்ம கிட்ட சொல்ல போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி தான். வருமான வரி அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு குழப்பமோ சில பேருக்கு பயமோ இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த வருமான வரி தான் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுது. அந்த வருமான வரி அப்படின்னா என்ன, அதை நம்ம ஏன் கட்டணும், அதை எப்படி கட்டணும், அதுல இருக்கக்கூடிய சட்ட ரீதியான விஷயங்கள் பத்திலாம் சொல்றதுக்காக தான் நம்மிடையே இன்னைக்கு வந்திருக்காங்க வருமான வரித்துறை அலுவலர் மாளவிகா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம், வருமான வரி அப்படின்னு சொன்னாலே பொதுமக்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு குழப்பமும் பயமும். முதல்ல வருமான வரினா என்ன, எதுக்காக வருமான வரி வசூலிக்கப்படுது? வருமான வரி அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வருமான வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, நம்ம ஒரு தனிநபரும் இல்லை மற்ற கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸ் அவங்க வருமானம் தேடி வேலை செஞ்சு அந்த வருமானத்திற்கான வரியை அந்த கவர்மெண்ட் என்னென்ன வரி யார் யார் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வருமான வரி கட்டிட்டாக்க அதுக்கான பயமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வருமான வரி தான் டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு 2 வகை இருக்கு. அதுல வருமான வரி டைரக்ட் டாக்ஸஸ்ல வருது, நேர் வழியா வர வரி. அதாவது ஒருத்தருடைய வருமானத்துல நேராக கட்டுற வரி, அதை தான் டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு சொல்றோம். அந்த டைரக்ட் டாக்ஸஸ் நம்ம நாட்டுடைய வளர்ச்சி பணிக்கு ஒதுக்கப்படுற அந்த அமௌண்ட் எல்லாம் இந்த வருமான வரி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த நாட்டு வளர்ச்சி பணிக்கு செய்வதற்கு கவர்மெண்ட்டுக்கு வருமான வரி உதவுகிறது. அதனால அந்த வருமான வரினா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது என்னன்னாக்க வருமான வரின்னு இவங்க டிவியில வர விஷயங்கள்ல, சோசியல் மீடியால வர விஷயங்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க. வரி செலுத்தாதவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறது தான் மீடியால வருது. அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருமானத்திற்கு நம்ம சரியான அந்த வரியை கட்டிட்டோம்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு சிம்பிள் விஷயம். அதை பத்தின உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நான் இப்ப பதில் சொல்றேன். அதை கேட்டு தெரிஞ்சிருந்தாலே, அந்த அவேர்னஸ் வந்தாலே இனிமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது யாருக்குமே. பொதுவா ஒரு காமனர் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன கேள்வினா, நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய வருமானத்தை நான் எதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு சில பேர் நினைப்பாங்க. அதை எப்படி நீங்க அவங்களுக்கு புரிய வைப்பீங்க? நான் சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியே முதல்ல தப்பான கேள்வி. ஏன்னா ஒரு சிட்டிசனுக்கும் நமக்கு வருமானம் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. ஏன்னா ஒரு நாடுங்கிறது என்ன, எல்லா குடிமகன்களும் சேர்ந்ததுதான் ஒரு நாடு. அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாட்டோடைய ஒவ்வொரு குடிமகனும் இந்த தேச வளர்ச்சியோட நம்மளுடைய பங்கு இது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் அந்த வருமானம். ஏன்னா நாட்டுக்கு தனியா எங்கேருந்து பணம் வரும், நம்ம கொடுக்கறது தான் நாடு. அண்ட் இன்னொன்னு, சொசைட்டிலேருந்து நம்ம எத்தனையோ சலுகைகள் எடுக்கிறோம், நமக்காக எத்தனையோ வளர்ச்சி பாதைகளை வழிவகுத்து கொடுத்து நாட்டு ஒரு அரசாங்கம் அமைச்சு கொடுக்கும் பொழுது அந்த நாட்டுக்கு அந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன திருப்பி தரப்போறோம் அப்படிங்கிற கோணத்திலேருந்து பார்த்தாலுமே கூட ஒவ்வொரு குடிமகனும் நம்ம வருமானத்திற்கு ஏத்த மாதிரி அவங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம திருப்பி வரி செலுத்தினாதான் நாட்டு வளர்ச்சி பணிக்கு நமக்கு பணம் கிடைக்கும். அதை முதல்ல உணர்ந்துக்கணும். உணர்ந்தாக்க இந்த கேள்வியே வராது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது நம்முடைய வளர்ச்சிக்காக நம்ம நாடு நிறைய விஷயங்கள் நமக்காக செஞ்சுட்டு தான் இருக்கு. அடிப்படை தேவைகள்ல இருந்து நிறைய விஷயங்களை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிற அந்த அரசாங்கத்துக்கு நம்மாலான விஷயங்களை இந்த நாட்டுக்கு திருப்பி செய்யறதுக்கான ஒரு பாதையா தான் இந்த வருமான வரியை பார்க்கணும். அதை ஒரு தனிப்பட்ட விஷயமா பார்க்காம நம்முடைய வளர்ச்சிக்காக நாம கொடுக்குற விஷயமா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. மேம், இப்போ வருமான வரியில நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ பேசும்போது, அவங்களுடைய வருமானத்திற்கு ஏற்பதான் வரி செலுத்தப்படுது அப்படின்னு சொன்னீங்க. அந்த வருமான வரிக்கான அந்த வரம்புகள் என்ன? எல்லாருக்குமே ஒரே ஒரு உச்சத்தை கொடுத்து அந்த உச்சத்துல எல்லாரும் அந்த வரியை செலுத்தணும் அப்படிங்கிறது சரியான வழி கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு வருமானம் குறைவா இருக்கும், சில பேருக்கு போரும் போராமையும் இருக்கும், சில பேருக்கு அவங்க தேவைகளுக்கு மேலேயே கூட வரலாம். அதுக்கேற்பதான் அந்த வரி அப்படிங்கிறதே அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம்பு வச்சு அதை போட்டு கொடுக்கறது. அப்படி இருக்கும் பொழுது அடிப்படையா ஒரு வரம்பு வச்சு இந்த லிமிட் வரைக்கும் இருந்தா யாருமே வரி செலுத்த வேண்டாம். அந்த வரம்பை தாண்டி வருமானம் ஈட்டுறவங்க அவங்க எவ்வளவு வருமானம் வருது அதுக்கேத்தாப்புல வரி செலுத்தணும் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபைடா அரசாங்கம் வழிவகுத்து கொடுக்கறது. அதுதான் நம்ம அந்த சீலிங் டாக்ஸபிள் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்கும் பொழுது வருமானம் அப்படிங்கிறது
ஒரு 5 விதமாக நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படி அப்படின்னாக்கா, ஒரு தனிநபர் வருமானம், இண்டிவிஜுவல் சேலரி. அதுக்கப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகையிலேருந்து வர பணம், அதை ஒரு விதமான வருமானம். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ்லேருந்து வர லாபம், அதாவது ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அந்த பிஸ்னஸ்லேருந்து வர லாபம், அது ஒரு விதமான வருமானம். அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது ஒரு சொத்து விற்கும் பொழுதோ வாங்கும் பொழுதோ நம்ம விற்கிறது ஒரு விலைக்கு, வாங்கினது வேற விலை இருக்கும். அப்போ அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த டிஃபரன்ஸை கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லுவோம். அதனால வர லாபம், அது ஒரு விதமான ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ங்கிறது 5வது வகை. அது அதர் சோர்சஸ் அப்படின்னாக்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை போட்டு டெபாசிட்ஸாக போட்டு வச்சு அதுலேருந்து அது ஈட்டி கொடுக்குற ஷேர்ஸில், அப்புறம் வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரிஸ், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. அதுலேருந்து வர வருமானங்களை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 5 வகையான ஹெட்லேருந்து தான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வருமானம் வருது. அந்த ஒவ்வொரு வகையிலேருந்தும் வர வருமானத்திற்கு ஒரு ஸ்லாப் லிமிட் அது கான்ஸ்டண்டா ஒரே மாதிரி இருக்காது. வருஷா வருஷம் அது மாறும். இல்ல போன வருஷம் இருந்ததே கண்டினியூ ஆகும், அடுத்த வருஷம் மாறும். அந்த மாதிரி அந்த ஃபைனான்ஸ் பில்லில் கொண்டு பட்ஜெட் போது அந்த அரசாங்கம் அதை மாற்றம் கொண்டு வரும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு இவ்வளவுதான் அப்படின்னு வரம்புகள் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஹெட்டுக்கும் ஒரு லிமிட் இருக்கும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அது வருஷத்துக்கு வருஷம் அது மாறிக்கொண்டே வரும். அதனால இதுதான் லிமிட் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க குறிப்பிட்டு இந்த வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்டா என்னால சொல்ல முடியும். இப்ப அது மாதிரி போன வருஷம் வேற இருந்திருக்கும், இந்த வருஷம் இருக்கும், அடுத்த வரப்போற வருஷத்துக்கும் வேற இருக்கும். ஸோ அந்த ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் ஏத்த மாதிரி வரி வசூலிக்கப்படும். நீங்க ஒவ்வொரு நிதியாண்டும் அந்த வருமான வரி கணக்கிடப்படும் போது அரசாங்கத்தால நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த நிதியாண்டுக்கான வருமான வரி அந்த வரம்பை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா மேம்? இந்த நிதியாண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த சேலரிடு கிளாஸுக்கு 2 விதமாக நீங்கள் அந்த இன்கம்மை கம்ப்யூட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ரிஜைம், அதாவது 24-25 நிதியாண்டு வரைக்கும் ஒரு வரம்பு வச்சிருந்தாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னாக்க நிறைய டிடக்ஷன்ஸ், சலுகைகள் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அஸ் அ ரைட்டு உங்களுக்கு இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த டிடக்ஷன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அதை தவிர அலவபிள் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு நிறைய செக்ஷன் 80, 80C, 80D, 80DDC நிறைய பேதங்கள் இருக்கு. அதில் அந்த இதில் அந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணணும்னு எடுத்தீங்கன்னா அதை ஓல்டு ரிஜைம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தவிர இப்போ ஒரு புதிய விதமான வரம்புகள், அதுக்கு என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று இருக்கு. அது முதல்ல 50,000 இருந்தது, இந்த வருஷம் 75,000 ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அதை தவிர வேற எந்த டிடக்ஷனும் கிளைம் பண்ண முடியாது. அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக மீதி என்ன வருதோ அது அத்தனைக்கும் நீங்க பணம் கட்டணும். அப்படி போட்டதுக்கு நியூ ரிஜைம்னு சொல்றோம். ஸோ அந்த ஓல்டு ரிஜைமுக்கு ஒரு வித வரம்புகள், நியூ ரிஜைமுக்கு ஒரு வித வரம்புகள் இருக்கு. நியூ ரிஜைம் படி 12,75,000, அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனையும் சேர்த்து வருமானம் 12,75,000 வரைக்கும் இருந்தா ஒரு வரியும் செலுத்த வேண்டாம். அதாவது ஒரு ஆண்டுக்கான வருமானத்தை சொல்றீங்க. ஒரு நிதியாண்டு, அதாவது நம்ம நிதியாண்டுன்னு எதை சொல்றோம்னாக்க, இதுக்கு முன்னாடி அதாவது 1st of April ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம். அதை முதல் ஏப்ரல் 1லேருந்து ஆரம்பிச்சு அடுத்த ஆண்டு 31வது மார்ச் வரைக்கும் இருக்கிறது தான் ஒரு நிதியாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நம்ம டாக்ஸ் கட்டுறது கடந்து முடிஞ்ச அந்த நிதியாண்டுக்கு தான் அடுத்த வருஷத்துக்கு நம்ம டாக்ஸ் கட்டுவோம். ஸோ நம்ம டாக்ஸ் கட்டுற வருஷத்தை அசஸ்மெண்ட் இயர்னும், அது எந்த வருஷத்துல நம்ம வருமானம் ஈட்டினோமோ அந்த வருஷத்தை ஃபினான்ஷியல் இயர்னும் சொல்லுவோம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் போன 25-26க்கான ஃபினான்ஷியல் இயர் இன்னையோட முடியறது 31 மார்ச். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம என்ன வருமானம்லாம் ஈட்டினோமோ அதுக்கான அந்த ரிட்டர்னை தான் நம்ம வரப்போகிற ஜூலை மாதம் 31ஆம் தேதி நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்னு ஃபைல் பண்ணுவோம், கடந்து முடிஞ்ச ஆண்டுக்கு. ஸோ 25-26 அப்படிங்கிற நிதி ஆண்டுக்கு வருமானத்தோடைய ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோட சேர்த்து முதல் 12 லட்சத்துக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் 12லேருந்து 16க்கு ஒரு 10%, அப்புறம் 16லேருந்து 20க்கு இன்னொரு 15%, 20லேருந்து 24, 24க்கு மேலே 30க்கு மேலே அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் பெர்சன்டேஜ், அதிகபட்சம் 30%. இதுதான் சேலரி கிளாஸுக்கு. அந்த மாதிரி ஒரு ஹெட்டுக்கும் ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னாக்க அதுலயும் சில வேறுபாடுகள் இருக்கு. எப்படின்னா, ஒரு சொத்தை கேபிட்டல் கெயின்ஸ்ல லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவோம். நீங்க எவ்வளவு காலகட்டத்துக்கு அந்த சொத்தை உங்க கையில உங்க பேர்ல வச்சிருக்கீங்களோ அதுதான் அது லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா நிர்ணயிக்கும். ஸோ லாங் டேர்முக்கு ஒரு பர்சன்டேஜ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு ஒரு பர்சன்டேஜ். கேபிட்டல் கெயின்ஸ்ல நீங்க சொன்னீங்க, என்கிட்ட ஒரு சொத்து வாங்கினேன், விற்கும் போது வேற விலையா
நிறையா இருக்கும்னு சொன்னீங்க. சப்போஸ் என்னுடைய மூதாதையருடைய சொத்தாக இருக்கலாம், என்னுடைய அப்பா வழி அம்மா வழி வந்த சொத்தாக இருக்கலாம், அந்த மாதிரி எனக்கு சொத்து வரும்போது நான் விலை கொடுத்து வாங்கியிருக்க மாட்டேன். ரொம்ப அருமையான கேள்வி. ஆக்சுவலாக கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அதை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதாவது எந்த விலைக்கு நம்ம வாங்கினோமோ த பையிங் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ், அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆண்டுக்கும் ஒரு பாயிண்ட் வச்சு அந்த பாயிண்ட் வச்சு தான் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் அதை வந்து நிர்ணயிக்கிறது வந்து போர்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து மாறிட்டே வரும். அது வச்சு தான் நம்ம பண்ணணும். அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த விலையை கம்ப்யூட் பண்ணும் பொழுது வாங்கின விலைங்கிற இடத்துல 0 போடுவோம். ஏன்னா அதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து பை செட்டில்மெண்ட்லேயோ இல்லாட்ட சொத்து உங்களோட பங்கு உங்கள் மூதாதையர் சொத்துலேருந்து பங்கு வந்திருக்கலாம். அப்போ அந்த சொத்து வரும்பொழுது ஸோ த பையிங் ப்ரைஸ் வந்து 0ன்னு போட்டு அதை கம்ப்யூட் பண்ணி அந்த ஈக்குவேஷனில் போட்டு அதை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வாங்கினதாக இருந்தால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க 5 லட்சம் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அது ஒரு 10 வருஷம் முன்னாடி வாங்கியிருப்பீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சொத்தை விற்கிறீங்க அப்படிங்கும்பொழுது அது உங்கள் கைக்கு வந்த வருஷம் பையிங் ப்ரைஸ் அப்படிங்கிற இடத்துல 0 போட்டு அந்த ஈக்குவேஷன் போட்டு அந்த பாயிண்ட்ஸை போட்டு செல்லிங் ப்ரைஸு அப்படின்னு போட்டு அதில் டிஃபரன்ஸில் தான் நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவோம் அந்த ஈக்குவேஷனில். ஸோ அப்போ அந்த பையிங் ப்ரைஸுங்கிறது 0வா கால்குலேட் பண்ணி அதை ஈக்குவேட் பண்ணணும், கம்ப்யூட் பண்ணணும். ஸோ எல்லா வகையான வருமானத்துக்கும் நம்ம வந்து வரி செலுத்தி தான் ஆகணும். ஆமாம், அது என்னுடைய கிஃப்டீடாக தான செட்டில்மெண்ட் மூலமா சில பேருக்கு வரும் இல்லையா? ஆமாம், அவங்களுக்குமே இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது அப்ளிகபிள் ஆகும். ஆனால் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா அந்த சொத்தை நீங்கள் விற்கும் பொழுது தான். ஏன்னா உங்களுக்கு வந்து தானமாவோ இல்லாட்ட கிஃப்டாகவோ வந்த அந்த சொத்துலேருந்து உங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. அதை நீங்கள் விற்கும் பொழுது தான் ஒரு வருமானம் வருது. ஸோ அப்போ விற்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு அந்த வருமானத்தை கால்குலேட் பண்ணுமே தவிர அந்த சொத்தை வாங்கி நீங்களே வச்சுட்டு நீங்களே ஆண்டு அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் வருமானம் வராது. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது மேம். அதாவது வீட்டு வாடகையிலேருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க ஒரு வீடு கட்டி 4 வீடு கட்டி வாடகை விட்டுருக்காங்க. அவங்க அப்படியே கிஃப்ட் டீடா அவங்களுடைய மகளுக்கோ இல்லை மகனுக்கோ அந்த சொத்தை அப்படியே கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்துக்கும் வரி இப்போ விதிக்கப்படுமா? கண்டிப்பாக வரி வரும். ஏன்னா அந்த தானமாக வந்த வீட்டிலேருந்து ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் செல்ஃப் ஆக்குபைட், நீங்கள் வாழறதுக்கு அந்த வீடை யூஸ் பண்ணீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு விலக்கு உண்டு. நீங்கள் சொத்து வந்து 4 வீடு கூட வச்சுக்கலாம், 5 வீடு, அதுக்கு வரம்பே கிடையாது. ஆனால் அதுலேருந்து அது ஈட்டித்தர வருமானத்துக்கு வரம்பு வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டிலேருந்து வர வருமானத்தை நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டாம் ஃபார் த சேக் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஏன்னா அது வந்து நீங்கள் வாழற வீடு. மற்ற வீடுகள்லேருந்து வரக்கூடிய வாடகையை அது ஈட்டித்தர வருமானத்தை நீங்கள் உங்களுடைய வருமான அந்த படிவத்தில் ரிட்டர்னில் நீங்கள் காட்டணும். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 யூனிட்டு, அந்த 4 யூனிட்டும் எனக்கு தானமாக வந்தது தான். 4 யூனிட் தானமாக வந்ததுன்னா ஒரு யூனிட் நீங்கள் வாழறதுக்கு செல்ஃப் ஆக்குபைடாக வச்சுக்கலாம். அது தவிர அது மீதி இருக்கிற யூனிட்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை உங்களுடைய வருமான கணக்கில் நீங்கள் காட்டணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம் அதை பற்றி எங்களுக்கு சொன்னீங்க. இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், யாரெல்லாம் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்குது, விலக்கு இருக்குது? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது எல்லாருமே, யாருக்கெல்லாம் வருமானம் இருக்கோ அவங்க எல்லாருமே பண்ணணும். அதாவது அந்த உச்ச வரம்பு டாக்ஸபிள் இன்கம், அதாவது நம்ம வரி கட்ட வேண்டிய வரம்பு, அதுக்குள்ள வருமானம் இருந்தால் எனக்கு தான் வரி கட்ட வேண்டிய உச்சத்தை நான் தொடலையே, அதனால நான் கட்ட வேண்டாம்னா கட்டாமல் இருக்கலாம். ஆனால் சில இடங்களில் இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க, அந்த மாதிரி தருணங்களில் அவங்க வந்து கடந்த 3 ஆண்டுகளுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை காட்டுங்கன்னு கேட்பாங்க. சரி, அப்போ வந்து இது வந்து ரொம்ப அவசியமாகப்படுறது. ஸோ உங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம், அதாவது அந்த உச்சவரம்பில் நீங்கள் எட்டாமல் இருந்து உங்கள் வருமானம் அதற்கு கீழே இருந்தாலுமே கூட மற்ற சில விஷயங்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்கிறது தேவைப்படுறது. அப்படிங்கும்போது அவங்கெல்லாமும் கட்டணும், அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்படி இல்லாமல் அந்த உச்சவரம்பு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து அது வந்து முதல்ல 3 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு வருஷம் மாறி இருக்கு. இப்போ தான் அது 12,75,000 ஆயிருக்கு. அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக, அதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு வருமானம் இருக்கு, எவ்வளவு பேர் எந்தெந்த லிமிட்ல இருக்காங்க அப்படிங்கிற கணக்கெடுப்புக்கு இது உதவியா இருக்கும். ஸோ நீங்க டாக்ஸ் கட்டுறது ஒரு பக்கம், கட்டாம இருந்தாலுமே கூட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். உங்களுடைய தேவைகளுக்கும் அது உபயோகமாக இருக்கும், அரசாங்கத்துக்கும் அது உபயோகமாக இருக்கும். ஸோ டேக்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். எந்தெந்த லெவலில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் டேக்ஸ் கட்டுறவங்களா இருக்காங்க, எவ்வளோ பேர் டேக்ஸ் கட்டுற வரம்புக்குள்ளே வருமானம் ஈட்டுறவங்களா இருக்காங்க, இந்த கணக்கெடுப்புக்கெல்லாம் அது பயன்படும். அதனால எல்லாருமே வருமானம் அப்படின்னு ஒன்று இருந்தாலே அவங்கெல்லாம்
இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது நல்லது. அரசனுடைய நலத்திட்டங்கள் கொண்டு வரத்துக்கும் வகுக்கிறதுக்குமே இந்த டேட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக. இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க மேம். அதை எப்போ பண்ணணும்? அதுக்கு குறிப்பிட்ட காலம் இல்லை தேதி இருக்கா? எங்கே போய் எப்படி செய்யறது? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு டெட்லைன்ஸ் இதெல்லாம் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மறந்துட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய கடமையிலேருந்து தவறிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் சேலரிடு கிளாஸுக்கு 31st ஜூலை ஆஃப் எவ்ரி இயர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதே ஒரு கம்பெனி அந்த மாதிரி இருந்தாக்க கம்பெனிலேயே 2 வகையான இது இருக்குது. அதாவது இந்த உச்சவரம்பை தாண்டி அவங்களுடைய டேர்ன் ஓவர் இருந்தது, அவங்களுடைய டேர்ன் ஓவர் அப்படின்னாக்க நாட் வருமானம், ப்ராஃபிட் இல்லை, ஒரு உச்சவரம்பை தாண்டி அவங்களோட சேல்ஸு அந்த சர்வீசஸோடைய ரிட்டர்ன்ஸ் இருந்ததுனாக்க ஒரு பர்டிகுலர் சீலிங்க்கு மேலே போச்சுனாக்க அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை சர்டிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆடிட் பண்ணணும். அதாவது இவங்கள சரியான கம்ப்ளைண்ட்ஸை இன்கம் டேக்ஸை சரியாக பண்ணியிருக்காங்களா, அதோடைய ரூல்ஸ் படி எல்லாம் சரியாக பண்ணி கணக்கெல்லாம் சரியாக எழுதியிருக்காங்களா அப்படின்றத ஆடிட் பண்ணுறதுக்கு அதை தான் 44 AB ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆடிட் பண்ணுறவங்க ஆகஸ்ட் 31க்குள்ளேயும், அதை தவிர ஆடிட் பண்ண அந்த இதையும், அதை தவிர கம்பெனிஸ் எல்லாம் அக்டோபர் 31க்குள்ளேயும். இதுதான் டெட்லைன்ஸ். மற்றவங்க எல்லாருக்கும் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 31st ஜூலை அண்ட் 31st அக்டோபர். இதுதான் இந்த 2 இதில் தான் எல்லாருமே கிளாஸிஃபை ஆகிட்டு அதில் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை 31st ஜூலை சில பேர் கட்ட தவறிட்டாங்க, அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னாக்க இதெல்லாம் வாலண்டரி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். 139 எங்களுடைய இன்கம் டேக்ஸ் செக்ஷனில் சொல்லுவோம். அந்த 139(1) வாலண்டியராக அவங்க ஃபைல் பண்ண தவறிட்டாங்கன்னா அவங்க பிலேட்டடாக பண்ணலாம். 139(5) அதாவது அந்த செக்ஷனை கோட் பண்ணி தவறிட்டவங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக அதுக்கான அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்த்து தான் பே பண்ணணும். அவங்க தவறிட்டாக்க அதுக்கு அந்த 31st ஆஃப் டிசம்பர் அந்த வருடம் ஜூலையில் பண்ண வேண்டியதை மறந்துட்டாங்களோ இல்லாட்ட தவறுதலாக விட்டுட்டாங்களோ, அவங்க இந்த நாட்டிலே இல்லை வெளிநாட்டுக்கு போயிருந்தோம் அதனால கட்டுறதுக்கு தவறு எடுத்து அப்படின்னு சொல்றவங்க 31 டிசம்பருக்குள்ள கட்டலாம். அதையும் இல்லாம ரிவைஸ்டு ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது நீங்க கட்டிட்டீங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க, ஆனா சிலதை தவறா அதுல கணக்கு காட்டியிருக்கீங்க, இல்லை ஒரு சின்ன தவறு ஏற்பட்டு விட்டது, அது அரித்மெட்டிக்கலாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட கணக்கை ஒரு வருமானத்தை அதில் காட்ட மறந்துட்டீங்களோ தவறிட்டீங்களோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருந்தாலும் கூட ரிவைஸ்டு ரிட்டர்ன் ஒரு ஃபைல் பண்ணுறது அதுக்கு ஒரு காலகட்டம். அந்த ரிவைஸ்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு வருடத்தோட ஜூலை மாதம் 31 கட்டதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக வர அடுத்த வருஷத்தில் அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்ட் ஆகிறது இல்லையா, 31st மார்ச் அன்னைக்குள்ளே அது ரிவைஸ். ஸோ வாலண்டரியாக ஃபைல் பண்ணலாம், அதில் பிலேட்டடாக ஃபைல் பண்ணலாம், ரிவைஸ்டாகவும் ஃபைல் பண்ணலாம். இந்த 3 இருக்குது. இதையும் 3த்தையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸாக வந்திருக்கு அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னு. அதாவது நீங்கள் ஏற்கனவே காமிட்ட கணக்கில் இல்லை இதை நான் கொஞ்சம் குறைவாக காமிச்சிட்டேன் அந்த என்னோட ரிட்டர்னில், இதை நான் இன்னும் கூட அதிகமாக இருக்குது எனக்கு, நான் அதை தவறுதலாக காட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்டேட்டட் ரிட்டர்னை எந்த வருஷத்துக்கு நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்ட்லேருந்து அந்த நிதியாண்டுலே 4 நிதியாண்டு தாண்டி கூட நீங்கள் அந்த நிதியாண்டுக்கு கட்டலாம். அதாவது இப்போ 25-26 இஸ் தி கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். அப்படி இருக்கும்பொழுது இப்போ 23-24 அப்படின்னா அதில் நான் குறைவாக காமிச்சிட்டேன், நான் அப்டேட்டடாக ஃபைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாக்க அதுலேருந்து 4 நிதியாண்டு தாண்டி அந்த 4வது நிதியாண்டு 31 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் கட்டலாம். ஸோ 4 விதமான ஃபைலிங் இருக்குது. வாலண்டரி ஃபைலிங், அப்புறம் பிலேட்டட் ஃபைலிங், அதுக்கப்புறம் ரிவைஸ்டு ஃபைலிங் அண்ட் அப்டேட்டட் ஃபைலிங். 4 விதமாக கட்டலாம். ஸோ எந்த இடத்துல தவறு நிகழ்ந்தாலுமே அதை சரி பண்ண முடியும், திருத்திக்க முடியும். சரி, அப்போ எல்லா மக்களும், அதாவது பொதுவாக வேலைக்கு போகிறவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு தேதி அப்படின்னா அது 31 ஜூலை. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கணும், பண்ணணும். கண்டிப்பாக தவறாமல் நம்முடைய ஆண்டு வருமானத்துடைய ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். கண்டிப்பாக அது குறைவாக இருந்தாலும் ஃபைல் பண்ணணும், அதிகமாக இருந்தாலும் ஃபைல் பண்ணணும். அதை தவறிட்டோம்னா அதுக்கப்புறமா 31st டிசம்பருக்குள்ளே நம்ம ஃபைல் பண்ணலாம். ஆமாம் மேம், இப்போ ஃபைலிங் பற்றி சொன்னோம். இப்போ முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக போயிட்டு நம்ம ஃபிசிக்கலாக ஒரு காப்பியை ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு ஃபைல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கான அவசியமே இல்லாமல் போச்சு இல்லையா, எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. இந்த ஆன்லைன் ஃபைலிங் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
மேனுவல் ஃபைலிங் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக பேப்பர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை அந்த பேப்பர் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுறதெல்லாம் இப்போ இல்லை, எல்லாமே ஆன்லைன் அப்படிங்கிறது மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து எல்லாமே கண்டிப்பாக ஆன்லைன் தான் பண்ணி ஆகணும். யாருமே இப்போ மேனுவலாகவே ஃபிசிக்கலாகவே எதுவும் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. அது வந்து முதல்லலாம் வந்து மேனுவலாக பண்ணும் பொழுது சில டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க, சில ரிபேட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுவாங்க. அதாவது இதெல்லாம் அரசாங்கமே கொடுத்துருக்கக்கூடிய ரிபேட்டு டிடக்ஷன் அப்படின்னு சொல்கிற சலுகைகள், அதெல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு ஆதாரமான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கூட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இருந்தது ஃபிசிக்கல் காப்பி பண்ணும்போது. இப்போ எப்படி அப்படின்னாக்க இது வந்து ஆக்சுவலி வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸிங் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது மொத்த இந்தியாவுக்கே வந்து பெங்களூரில் இருக்குது அந்த சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸிங். யார் எந்த இடத்துல எந்த ஊர்லேருந்து ரிட்டர்னை ஃபைல் பண்ணாலும் ப்ராசஸ் பண்ணுறது அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுனால அது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸும் இப்போ ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபைலிங், அதாவது முதல் கட்டம் ஃபைல் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த கட்டம் பண்ணும்போது நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ண தேவையில்லை. இது ஏன் இந்த சலுகை கொடுக்குறோன்னா, அதுக்கு முன்கூட்டியே இதை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கவங்க எம்ப்ளாயர் கிட்ட அவங்க இந்த சலுகைகள் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க அங்கே காட்டணும் அந்த ஆதாரத்தை. அந்த எம்ப்ளாயர்ஸ், அதாவது டிடக்டார்ஸ்னு சொல்லுவோம், இல்லாட்டி எம்ப்ளாயர்னு சொல்லுவோம். அந்த எம்ப்ளாயர் வந்து தேவைப்பட்டால் அவங்க பார்த்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அந்த 26ASங்கிற சர்டிஃபிகேட், அதாவது ஒரு இன்ன விதமான இந்த எம்ப்ளாயி இந்த நிதியாண்டில், ஏன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஒரு பேன் நம்பர் இருக்கும். இந்த பேன் நம்பருக்கு கீழே இவங்க இவ்வளோ பணம் இவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு, இந்த வருமானத்துக்கு இந்த வரம்பில் அவங்க இருக்காங்க, இந்த வரம்பில் இருக்கிறதுனால இவ்வளோ % ஆஃப் டேக்ஸ் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் 26ASன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அதுலேயே வந்து அவங்க அந்த கிளைம்ஸ் ரிபேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அந்த கட்டத்திலேயே அவங்க எம்ப்ளாயர் அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸிங் சென்டரில் அவங்க முதல் கட்டமாக இவங்க வெரிஃபை பண்ணிட்டு வந்த அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் 143(1) அப்படின்னு சொல்லுவோம். அந்த செக்ஷனுக்கு கீழே அது ப்ராசஸ் பண்ணுவாங்க சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸிங் சென்டர்ஸ். அவங்க பண்ணும்பொழுது அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வித்தவுட் எனி வெரிஃபிகேஷன், அதை வெரிஃபை பண்ணாமல், ஏன்னா ஏற்கனவே அவங்க எம்ப்ளாயரால் வெரிஃபிகேஷன் பண்ணப்பட்டதுங்கிறதுனால அதை போட்டு அது வந்து சரியானதாக இருந்தாக்க நெல் டிமாண்ட், சரியா இல்லை இங்கே சில சின்ன கம்ப்யூட்டேஷன் தப்பு இருக்குன்னாக்க அதுக்கு ஒரு டிமாண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து அந்த யார் அந்த ஃபைல் பண்ண அந்த இண்டிவிஜுவலுக்கு அவங்க அந்த நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்டத்தில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணவே வேண்டாம். அதற்கு அடுத்த கட்டமாக இது வந்து கம்ப்யூட்டர் மூலமாகவும் இல்லது மேனுவலாகவும் ஃபர்தர் வெரிஃபிகேஷன், ஃபர்தர் அசஸ்மெண்ட், ஃபர்தர் ஸ்க்ரூட்டினி, அதாவது இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த பேராமீட்டர்ஸோடைய சில அந்த விதிகள்லாம் இருக்கு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்ததுன்னா கம்ப்யூட்டரே செலக்ட் பண்ணும் இதுக்கு வந்து ஃபர்தரா இதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். அது டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த ப்ரொசீஜர்ல இந்த நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் போகணும், அந்த நோட்டீஸ்க்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு வாங்கலாம். கேட்டு வாங்கும்பொழுது அப்போ அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க சப்மிட் பண்ணும். அது 143(3) அப்படின்னு சொல்லுவோம் எங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கட்டத்தில் ஃபைல் பண்ணும்பொழுது எந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண வேண்டாம். அடுத்ததுக்கு தேவைப்பட்டால் அது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது வரும்போது அதை வந்து கம்ப்யூட்டர் பண்ணலாம், இல்லை சில கண்டிஷன்ஸ்க்காக அதெல்லாம் சிலதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு ஒரு அசஸிங் ஆஃபீஸர் மேனுவலாகவே அதை ஸ்க்ரூட்டனிக்கு செலக்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அவங்க கேட்குற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போது ஆன்லைனில் நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு ஒன்று இருக்குது மேம். அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிடுவாங்க, ஆனால் வெரிஃபிகேஷன் கொடுக்கவே மாட்டாங்க. வெரிஃபிகேஷன் நிறைய பேர் மறந்துடவும் செய்வாங்க. வெரிஃபிகேஷன் கொடுக்கறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸே அது நீங்கள் கரெக்டாக எந்த ஃபார்ம்னு அது 4, 5, 6, 7ன்னு ITR 1லேருந்து ITR 7 வரைக்கும் ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலுக்கு, அது ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபார்மு, 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபார்ம், சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதை தவிர இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இந்த மாதிரி 3 விதமான ஹெட்லேருந்தும் இன்கம் வந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபார்ம். ட்ரஸ்ட் அப்படின்னு ட்ரஸ்டெல்லாம் வச்சுருக்கிறவங்க அது வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரஸ்ட்டாக, ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ட்ரஸ்ட், எந்த ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் ட்ரஸ்ட் அப்படின்னாலே அதுக்கு
இது ஒரு விதமான ஃபார்ம் இருக்கு, கம்பெனிஸுக்கு ஒரு விதமான ஃபார்ம் இருக்கு. இதை தவிர எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் அவங்க இது மாதிரி ஒரு 7 விதமான ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எந்த ஃபார்ம்ல ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதுக்கெல்லாம் வந்து நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல போனாக்க ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு, www.incometax.gov.in அப்படின்னு. அதுல போனாலே எனக்கு என்ன விதமான வருமானம், நான் எந்த படிவத்தில் நான் அதை ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க போட்டு பார்த்தாலே ஈஸியா வரும். அந்த மாதிரி அவங்க எந்த நிதியாண்டுக்கு நீங்க அதை ஃபைல் பண்ணுறீங்க, அந்த எந்த ஃபார்முக்கு நீங்கள் ஃபைல் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி அது எல்லாத்தையும் போட்டு அதை நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிவிட்டு ஆன்லைனில் சப்மிட் பண்ணதோடு முடியாது வேலை. சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபைன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் தான் அதை சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. அந்த வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் எப்படின்னாக்க, நீங்கள் அதை சப்மிட் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க அது உங்களோட ஆதாருடைய இதோட லிங்க் ஆகிருக்கும். அந்த ஆதாரோட லிங்க் ஆகிடுத்துனாக்க உங்களுக்கு அந்த சப்மிட்னு கொடுத்த உடனே ஆதார்லேருந்து ஒரு ஓடிபி வரும் உங்கள் மொபைலுக்கு. அந்த ஓடிபியை எடுத்து அதில் போட்டுட்டு சப்மிட் கொடுத்தா தான் இந்த ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகும். ஸோ வெரிஃபை பண்ணாத ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் கண்டிப்பாக அது வேலிட் ஃபைலிங் கிடையாது. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்மை எல்லாம் நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு அந்த ஆதார் ஓடிபி வந்து அதை போட்டு சப்மிட் கொடுக்கும்போது தான் முடியும். ஸோ வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒரு ஸ்டெப். ஏன்னா ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டேன், டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுத்துட்டேன், அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு லாக் அவுட் பண்ணிடுவாங்க. அதனால தான் முக்கியமாக அந்த கேள்வி. ஏன்னா வெரிஃபிகேஷன் எப்படின்னாக்கா இந்த சிபிசிக்கு போயிடும், இவங்க அனுப்பின ஃபார்ம் அங்கே போயிடும் சிபிசிக்கு. ஆனால் சிபிசி வந்து நாட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி இன்வாலிடாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதனால வெரிஃபை பண்ணி அந்த ஓடிபி வந்து அதை முடிச்சாதான் வேலிட் ரிட்டர்னாகவே கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லாட்டி இன்வாலிட் ரிட்டர்னாக தான் இருக்கும். வெரிஃபிகேஷன் பண்ணாதான் அந்த கம்ப்ளீட் ப்ரொசீஜரே முடியறது. ஸோ இது இணையத்தில் ஃபைல் பண்ணுற எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய ஃபார்ம் சப்மிஷன் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனும் கட்டாயம் பண்ணினா மட்டும்தான் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பூர்த்தியாகும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பிலேட்டடாக பண்ண முடியும்னு சொன்னீங்க, நம்மளா வாலண்டராக பண்ண முடியும்னு சொன்னீங்க. அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் சப்போஸ் மறந்துட்டாங்க, ஒரு 2 வருஷமே மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா ஹெல்ப் பண்ணுற மாதிரி? ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஆப்ஷன் கிடையாது. ஆக்சுவலாக எப்படின்னாக்கா அங்கே வந்து இன்வாலிட் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க 2 வருஷம் அவங்க வெரிஃபை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த 2 வருஷம் வெரிஃபிகேஷன் பண்ணாததுனால அவங்க ரிட்டர்னே ஃபைல் பண்ணாத மாதிரி தான் எடுத்துக்கப்படும். ஏன்னாக்கா அங்கே வந்து அந்த வேலிட் ரிட்டர்னே இல்லையே. ஸோ அப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னாக்கா நான் ஃபைலர் லிஸ்ட்டில் அவங்க சேர்த்துருக்கப்படுவாங்க, ஏன்னா அவங்க ஃபைலே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. அதனால அதை வந்து இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு வெரிஃபை பண்ணாதான் உங்களுக்கு வேலிட் ஃபைலிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வருவீங்க. அதனால அந்த இது பண்ணிக்கணும். அவங்க மேலே ஆக்ஷன் ஒன்றும் கிடையாது, ஆனால் இவங்க நான் ஃபைலர் லிஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. என்னன்னாக்கா கண்டினியூஸாக வந்து எல்லா வருஷத்துக்கும் பண்ணிகிட்டே இருந்தவங்க இப்போ திடீர்னு வந்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற அந்த நான் ஃபைலர் லிஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நோட்டீஸ் வரும், இவ்வளோ வருஷம் பண்ணாங்க நீங்கள் ஏன் ஃபைல் பண்ணல அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கு அதுக்கான காரணங்கள்லாம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க, ஓஹோ நான் இது வந்து பண்ணிட்டேன் ஆனால் வெரிஃபை பண்ணாதனால இன்வாலிட்னு கன்சிடர் பண்ணதுனால எனக்கு நான் ஃபைலர் லிஸ்ட்டில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன போல் இப்போ நீங்கள் பாஸ்போர்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்க, அப்போ பண்ணும்போது 3 ப்ரீவியஸ் இயர்ஸோடைய ரிட்டர்ன் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட ஒன்று தான் இருக்கும், கடந்த 2 வருஷம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போல்லாம் அங்கே உங்களுக்கு தடங்கள் வரும். அதனால கண்டிப்பாக இன்னும் பெரிய ஆக்ஷன் ஒன்றும் கிடையாது, நான் ஃபைலர் லிஸ்ட்டில் வராமல் நம்மளை பார்த்துக்கணும். இப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய பேர், பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு தனியாக ஆடிட்டர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு பெருசாக ஆடிட்டிங் பற்றியோ இல்லை சிஏவுடைய கான்டாக்டோ இருந்திருக்காது. அந்த மாதிரி சின்னதாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நாலேஜ் எந்த அளவுக்கு முக்கியம் அவசியம் நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் அப்படின்னு சின்ன இதில் ஸ்டார்ட் அப் மாதிரி இருக்கவங்க முதல்ல வந்து அவங்களுக்கான கன்சல்டன்ட்டை வச்சு இதோடைய இம்பார்ட்டன்ஸ் உணர்ந்து அவங்க அது என்னெல்லாம் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அதையெல்லாம் தெரிஞ்சு ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் அப்னு சொல்லி அதே நிலைமை இருக்கு. ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுடைய இன்டென்ஷனும் என்ன, வளர்ச்சி, இன்னும் மேலே 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 வளர்ந்துட்டு போகணும். இன்னும் நீங்கள் வந்து 10 லட்சத்துக்கு ஒரு முதல் போட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா அதே 10 லட்சத்தோடு நிற்க போகிறது இல்லை, நாளைக்கு இன்னும் பெருகணும். அதுக்காக தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது. அப்படி இருக்கும்பொழுது அது பெருக பெருக நீ இன்னும் மேலே 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 வளர்ந்துட்டு போக உனக்கு அந்த ஸ்டார்ட் அப் மாதிரியே இருக்க போகிறது இல்லை. அதனால நீங்கள் கன்சல்டன்ட் வச்சு ஒரு ரெகுலர் ஆடிட்டரை பார்த்து அவங்க கிட்டேருந்து அட்வைஸ் கேட்டு அதுபடி போகிறது நல்லது. ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க நாளைக்கு இவ்வளோ இதில் ஆரம்பித்த கம்பெனி எவ்வளோ மேலே மேலே வளர்ச்சி அடைச்சிட்டு போகும்போது உங்களுக்கு அதை நீங்கள் போட்டிருக்கிற இந்த
ரிட்டர்ன்ஸ், இதுல வச்சிருக்கிற கணக்கு எல்லாமே உங்களோட பிசினஸுக்கு உபயோகமா தான் இருக்குமே தவிர, இது இன்கம் டேக்ஸ் நம்ம அவ்வளவு முக்கியம். அது பிசினஸ் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அதோடைய கணக்கு நீங்க வச்சுக்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதனால சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நான் ஒரு பேங்க்ல லோன் வாங்க போறேன் அப்படின்னா கூட இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. கண்டிப்பாக. ஏன்னா பேங்க்கும் நீங்க எந்த அளவுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் காட்டியிருக்கீங்க எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் இருக்கு அதுக்கு. அதனால அவங்களும் கேட்பாங்க, பேங்க்லயும் கேட்பாங்க, நாளைக்கு வேற ஏதாவது ஜிஎஸ்டி அந்த மாதிரி எல்லா ஃபார்ம்ஸையும் கேட்பாங்க. அதனால இது கண்டிப்பா ஒரு அவசியமான ஒன்று இன்கம் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ரிட்டையர் ஆன பிறகு இன்கம் டேக்ஸ் செலுத்துறது ரிட்டையர்டு பீப்புளுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ரிட்டையர்டு பீப்புளுக்குமே அவங்க அந்த நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த உச்ச வரம்பு அப்படின்லாம் இருக்குல்ல, பென்ஷன் வாங்குவாங்க. ஸோ அந்த பென்ஷன் தானே நமக்கு, எதுக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பென்ஷனாக இருந்தாலும் அந்த பென்ஷன் தான் உங்க வருமானம். ஸோ அந்த சேலரி எந்த வரம்புக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க பென்ஷனர்ஸும் டேக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமையும் வரும். அப்படி இருந்தால் நீங்களும் டேக்ஸ் கட்டணும், டேக்ஸ் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணணும். இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, டேக்ஸ் யாரெல்லாம் கட்டணும், எதுக்காக கட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி டேக்ஸ் கட்டுறதை தவிர்க்கணும்னு சில பேர் நினைப்பாங்க இல்லையா? அது உங்க டிபார்ட்மெண்ட்ல எப்படி நீங்க அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க? டேக்ஸ் கட்டுறதை தவிர்க்கிறது 2 விதம் இருக்கு. ஒன்று அவாய்டன்ஸ் ஆஃப் டேக்ஸ் அண்ட் இவேஷன் ஆஃப் டேக்ஸ். என்ன வித்தியாசம் மேம்? அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது அரசாங்கம் தரக்கூடிய சலுகைகள் அண்ட் டிடக்ஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதையெல்லாம் பார்த்து நான் இதுல போய் சேவ் பண்ணேன்னா எனக்கு இதுலேருந்து இவ்வளோ எக்ஸம்ஷன் கிடைக்கிறது, இந்த அரசாங்கமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டேக்ஸ் சேவிங்ஸ் மெத்தட்ஸ்ல போயிட்டு அந்த இதுல போய் சேவ் பண்றது, இது பண்ணாக்க எனக்கு டொனேஷன் கொடுத்தாக்க எனக்கு இதுல 50% டேக்ஸ் வரி சலுகை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் தான் அவாய்டன்ஸ். இதெல்லாம் அரசாங்கமே உங்களுக்கு வகுத்து கொடுக்கிற உங்களுடைய டேக்ஸ் பர்டனை குறைக்கிறதுக்கான வழி வகுத்து கொடுக்கிறது. அதுபடி நீங்க நேயர்களுக்காக சில செக்ஷன்ஸ் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? ஆமா, இப்ப ஏடிசி அப்படின்னாக்க அரசாங்கமே கொடுக்கக்கூடிய சில சலுகைகள், டிடக்ஷன்ஸ், இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னாக்க இதெல்லாம் டாக்ஸ்க்கு கட்ட வேண்டாம் அப்படின்னு கொடுக்குற சலுகைகள். அது செக்ஷன் 80ல நாங்கள் சொல்லுவோம். ஏடிசி அப்படின்னாக்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, உங்களை ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிபிஎஃப், இந்த மாதிரி சில அதுக்குன்னு நிறைய லிஸ்ட் இருக்கு, நிறைய இருக்கு அந்த ஏடிசிக்கு கீழே. இந்த ஏடிசிக்கு கீழே வரக்கூடிய அந்தந்த இடத்துல நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணியோ இல்லை அந்த பணம் செலுத்தியோ இருந்தால் உங்களுக்கு அரசாங்கம் நீங்க இந்த இதுக்கெல்லாம் டாக்ஸ் கட்ட வேண்டாம். சில ஹெட்ஸில் 100% சலுகை இருக்கும், சில ஹெட்ஸில் 50% இருக்கும். அந்த மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அந்த மாதிரி இருந்தால் நீங்க பண்ணலாம். டாக்ஸ் இவேஷன் அப்படிங்கிறது முறையா செலுத்த வேண்டிய டாக்ஸை கட்டாம கணக்க இல்ல வருமானத்தை குறைச்சு காட்டினாலோ இல்லாட்ட தவறாக காட்டினாலோ இதெல்லாம் தான் இவேஷன். இவேஷன் கூடாது, இல்லீகல், இட் இஸ் நாட் லாஃபுல். பட் வேறஸ் இந்த டிடக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏடிசி, ஏடிடிங்கிறது மெடிக்கல் கிளைம்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதெல்லாம் போட்டால் ஏடிடி வரும். ஏடிஜிங்கிறது சில இடத்துல டொனேஷன்ஸ் கொடுப்போம். அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டு இல்லாட்ட நேச்சுரல் கெலாமிட்டி வந்தால் அதுக்குன்னு ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணி அதில் போட்டாக்க உங்களுக்கு 100% சலுகை அப்பப்போ நம்ம கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணோம். அந்த மாதிரி இதுலலாம் நீங்க ஹெட்ஸ்லாம் போட்டு பண்ணீங்கன்னாக்க நீங்க போட்ட பணம் அந்த ஹெட்ஸுக்கு ஏற்ற மாதிரி 50% உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும், இல்லை 100%. இப்போ சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கெல்லாம் பண்ணால் அதுக்கு ஒரு 100% கிடைக்கும்னு இருக்கு. அந்த மாதிரி விதவிதமான கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அந்த இடத்துலலாம் நீங்க போட்டு பண்ணீங்கன்னாக்க அது லீகல் அண்ட் அலவுட் பை கவர்மெண்ட். அதனால அரசாங்கமே நீங்க இதுலலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரி சலுகைகள் கொடுக்குறோன்னு சொல்றேன், அதுல பண்ணணும். இதே நீங்களா தவறான முறையில் போய் குறைச்சு காட்டி தப்பா காட்டி வேற எது மாதிரி பண்ணீங்கன்னா அது இவேஷன். அந்த இவேஷன் பண்றதுக்கு தான் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க கவர்மெண்ட், அரசாங்கம். இதுல குழந்தைங்களுக்கு கட்டக்கூடிய ஸ்கூல் ஃபீஸும் நம்ம கணக்கு காட்ட முடியுமா? அந்த ஸ்கூல் ஃபீஸ் அதுக்கெல்லாம் அதாவது 12வது படிக்கிற வரைக்கும் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஒரு குழந்தைக்கு இவ்வளவு பணம், ஏதாவது முதல்லலாம் 500 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், அந்த மாதிரி காலகட்டத்தில் மாறிண்டே வரும். அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு 3000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற அளவுக்கு சில உச்ச வரம்புலாம் கொடுத்துருக்கு. அதை நீங்க கிளைம் பண்ணலாம், எஜுகேஷன் அலவன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இன்கம் டேக்ஸ் குறைவா பே பண்ணிட்டோம்னா அதை ரிட்டர்ன்ல நம்ம ரிவைஸ் பண்ணி ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னீங்க. ஒருவேளை நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு என்னுடைய வருமான வரியை அதிகமா பிடிச்சிட்டாங்க, ஆனா அதை விட எனக்கு குறைவா தான் வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ ரீஃபண்ட் வாங்கிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா உங்களுக்கு வருமானத்துக்கு வரி இவ்வளவுதான் வரம்பு இருக்கும் பொழுது அதுலேருந்து அதிகமாக பிடிக்கப்பட்டிருந்தால், தவறுதலாக பிடிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த சிபிசி நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸிங், அவங்களே கூட 5000 தான் வரி வருது ஆனா 6000 பிடிச்சிட்டேங்கன்னு அவங்களே அங்க போட்டு இவங்களுக்கு இவ்வளவு ரீஃபண்ட் வரும் அப்படின்னு 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கிறதோ இல்லையோ எல்லாருக்கிட்டையுமே
வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன, ஐஎஃப்எஸ்சி நம்பர் என்ன எல்லாம் கேட்டு வாங்குவோம். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி தவறுதலாக பிடிக்க ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கேட்கணுங்கிறதே கிடையாது. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணதில் யாருமே நம்ம போய் ரீஃபண்ட் கிளைம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லாமல் ரீஃபண்ட் வரதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஆனி முடித்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க்கில் உங்களுக்கு வர வேண்டிய ரீஃபண்ட் வந்துடுறது. முதல்லலாம் அதுக்கு வந்து நம்ம போய் ரீஃபண்ட் கிளைம் பண்ணோம், எனக்கு இவ்வளோ தப்பாக பிடிச்சிருக்காங்க, இவ்வளோ அதிகமாக பிடிச்சிட்டாங்க, எனக்கு இவ்வளோ திருப்பி கிடைக்கணும், அந்த அவசியமே இல்லை. இப்போ எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ ரைட்ஃபுல்லாக நீங்கள் கட்டணுமோ அதை கட்டினா போகிறோம். அதுக்கு அதிகபட்சமாக ₹1 இருந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும் ரீஃபண்ட். இது ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கு, ஏன்னா சந்தோஷமான விஷயமாவும் இருக்கு. ஆமாம், அதிகமாக பிடிச்சிட்டாங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் திருப்பி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அது எத்தனை பேர் சொல்கிறாங்க இப்போ உடனே நாங்கள் ரீஃபண்ட் ஆன்லைனில் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் ரீஃபண்ட்லாம் உடனே கிடைக்கிறது அப்படிங்க. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உடனே கிடச்சிரும் ரீஃபண்ட். ஜென்ரலாக இன்கம் டேக்ஸ் பற்றி இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாளைய குடிமகன்கள் நம்ம நாட்டோடைய ஆணிவேர் தூண்கள் இப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே படிக்கிறது எதுக்காக? நம்ம வந்து வருமானம் பெருகணும், நம்ம ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எல்லாருமே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது ஒரு குடிமகனா எனக்கு வருமானம் வரும்பொழுது நான் அதை திருப்பி தரணும், நான் வரி செலுத்தணும். அது வரி செலுத்தினா தான் நாட்டுடைய வளர்ச்சிக்கு நான் வந்து ஒரு சின்ன பங்கு கொடுக்க முடியும். அண்ட் நாடு எனக்கு மட்டும் இல்லை, எல்லா குடிமகன்களுக்கும், எல்லா சிட்டிசனுக்கும், எல்லா அந்த என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரிக்கும் நாடு வந்து வளர்ச்சி பாதைகளுக்கு வேலைகள் செஞ்சு அதெல்லாம் பண்ணணும்னா நான் வந்து வரி கட்டணும். இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோ இல்லாட்ட ஒரு இளைஞர் எல்லாருக்குமே அவசியமாக உணர வேண்டிய, நான் தெரிஞ்சுக்கணும்னு கூட சொல்ல மாட்டேன், உணர வேண்டிய ஒன்றுன்னு சொல்லுவேன். இல்லத்தரசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்ன, நான் என்ன வேலைக்கா போகிறேன், நான் எதுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பெண்களுக்கு குறிப்பாக வருமான வரி குறித்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு முக்கியம்? கண்டிப்பாக பெண்கள் எல்லாருக்குமே, இதில் நான் வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பாகுபாடே காட்ட முடியாது. எல்லாருக்குமே இதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா பெண்கள் வந்து அவங்க வேலைக்கு போகாமல் இருக்கலாம், அவங்க வந்து வருமானம் கையில் வாங்காமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன், அவங்களுடைய பிள்ளைங்க நாளைக்கு வேலைக்கு போயிட்டு அவங்க வருமானத்திற்கான வரியை கட்டணும் அப்படிங்கிற அந்த உணர்வை பெண்களுக்கு தெரிந்திருந்தாதான் அவங்க தன்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதனால இந்த அவேர்னஸ் வந்து இல்லத்தரசிகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஏன்னா நாளைக்கு அவங்க கேட்பா, நீ வருமானம் வருது, நீ பணம்லாம் கட்டுறியா, டாக்ஸ் கட்டுறியா அப்படின்னு அவங்க கேட்கணும்னா இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு, இதை கட்டணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லத்தரசிகளுக்கும் இருக்கிறதுனால தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேருங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இன்கம் டேக்ஸ் லாஸ் வருஷம் சில மாறுதல்களோட தான் வந்துட்டு இருக்கு இல்லையா மேம்? ஸோ எனக்கு லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நான் எங்கே யார் அப்ரோச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்? இன்கம் டேக்ஸில் அதை நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னபடி அதுக்குன்னு தனி வெப்சைட் இருக்குது, www.incometax.gov.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கிடைக்கும். இது தவிர இ-ஃபைலிங் அப்படின்னா இ-ஃபைலிங்க்குன்னு ஒரு தனி போர்ட்டல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸில் போய் அவங்க தெரிஞ்சுக்கலாம். இது தவிர வருஷம் பட்ஜெட் சப்மிட் பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட் ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது வருமானத்தில், அதுக்கு உண்டான அந்த ஸ்பீச்சோடைய அந்த போர்ஷனை கண்டிப்பாக கவனித்தாலே நமக்கு என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது தெரியும். இதை தவிர நான் சொன்னபடி அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தாக்க எல்லா இதுவும் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வந்து வரி விலக்கு உண்டா? அவங்களுக்கு உண்டு. விவசாயிகளுக்கு அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னு சொன்னாக்க அந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு வருமான வரியே கிடையாது. அது கம்ப்ளீட்லி ஃபுல்லி எக்ஸம்ட். ஏன்னா இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் தான் நாட்டுடைய ஆதாரமே. அப்படி இருக்கும்பொழுது அதுலேருந்து வர வருமானத்திற்கு வரி கிடையாது. ஆனால் அது அக்ரிகல்ச்சரல் இன்கம் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள்லாம் தெரிஞ்சு இப்போ சப்போஸ் ஒரு கேஸ் வந்து க்ரூட்னிக் எடுக்கிறோன்னு நான் சொன்னேன் இல்லையா, எடுக்கும்போது அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் சொன்னேன், சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. ஆனால் இதில் வந்து எனக்கு இவ்வளோ இன்கம் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம்னு ஒருத்தர் காட்டியிருக்காங்க அப்படின்னா அது அக்ரிகல்ச்சரல் இன்கம் தானா அப்படின்னு வெரிஃபை பண்ண வேண்டியது வருமான வரி டிபார்ட்மெண்ட்டோடைய கடமை. அப்போ அந்த கடமை பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் வந்து இது அக்ரிகல்ச்சர் லேண்ட் தானா, அக்ரிகல்ச்சரல் இன்கம் தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. அதை வெரிஃபை பண்ணும்போது அதுக்கான ஆதாரங்கள்லாம் சப்மிட் பண்ணாக்க கண்டிப்பாக அதை வரிக்கு போட மாட்டாங்க. அது இதுக்கு மேம் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணும்போதும் சரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நம்மளுடைய ஆதார் எண்ணுக்கான ஓடிபி வரும் அப்படின்னு விஷயம் சொன்னீங்க. அப்போது ஒருத்தர் தன்னுடைய பேன் கார்டோட ஆதார் எண், அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இது எல்லாத்தையும் இணைச்சி வச்சுக்கிறது அவசியமா? கண்டிப்பாக அவசியம். ஏன்னா இப்போ வந்து
ஆதாரையும் பேன் கார்டையும் இணைக்கிறது மேண்டேட்ரி, இது ஸ்டாச்சுட்டரியாக எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பேங்க்கில் நீங்கள் வந்து சில விஷயங்கள், சில வந்து இன்ட்ரெஸ்ட் வரும், டெபாசிட் பண்ணி வச்சுருப்பீங்க, அது குறித்த இன்ஃபர்மேஷன்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கணும்னா பேனும் ஆதாரும் லிங்க் ஆகி அது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் சொன்னேன் தெரியுமா, டேக்ஸ் இவேஷன் தப்பு அப்படின்னு. அந்த டேக்ஸ் இவேஷன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான மெக்கானிசம் என்ன அப்படின்னா இதெல்லாம் தான். இந்த டிஜிட்டைஸ் பண்ணது ரொம்ப அவசியமானது. ஏன்னா இப்போ நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸில் இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போனீங்கன்னாக்க நீங்கள் வந்து சொத்து விற்கிறீங்க, வாங்குறீங்க. அது சொத்து விற்கிறச்ச வாங்கும்பொழுது அந்த பேனை சொன்னி கோட் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து ஒரு குவார்ட்டருக்கோ இல்லாட்ட வருஷம் அந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து பேங்க்லேருந்தும் இல்லை ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்தும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதெல்லாம் அவங்க எங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அப்படி வரும்பொழுது அந்த பேன் நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தால் தான் எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா அதுக்காக தான் வந்து ஸ்டாச்சுட்டரி அண்ட் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ண சொல்கிறாங்க. அது லிங்க் பண்ணலாம் எங்களுக்கு வர வேண்டிய விஷயம் கிடையாது, எங்களுக்கு மெக்கானிசம் இருக்காது. அதனால இது வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்பொழுது இப்போ வந்து ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணலைன்னா உங்களுக்கு எந்த வரம்பில் நீங்கள் இருந்தாலும், இப்போ வந்து டேக்ஸ் வந்து எனக்கு 10% ஸ்லாபில் தான் நான் இருக்கேன், நான் 15% தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதை வந்து கண்டிப்பாக பண்ணணுன்ற அந்த என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணலைன்னா உங்களுக்கு 20% ஃப்ளாட்டாக நீங்கள் எந்த வரம்பில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு 20% டேக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால அது நீங்கள் பண்ணலைன்னாக்க அதிகபட்சமான வரி கட்டணும். ஸோ அதனால ஆதாரையும் பேன்லாம் லிங்க் பண்ணுறது ரொம்ப அவசியம். அந்த இம்பார்ட்டன்ஸ் உணர்ந்து எல்லாரும் அந்த இதை கட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, ஒரு டேட்டு கொடுத்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் கொடுத்து அதுக்குள்ள பண்ணணும். நாங்கள் அதை தாண்டி கட்டுறவங்களுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கட்டினா தான் அதை லிங்கே பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை லிங்க் பண்ணலைன்னா உங்களுக்கு அதிகபட்சமான பெர்சன்டேஜில் டேக்ஸ் பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேன் ஆதார் லிங்கிங் அது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று, எல்லாரும் பண்ணியே ஆகணும். இப்போது ஒருத்தர் படிக்கிறாரு, வேலைக்கு போகிறாரு, வேலைக்கு போகும்போது இன்கம் டேக்ஸ் இங்கே கட்டுறாரு இந்தியாவில். அப்புறம் அவருடைய வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு போயிடுறார். குறிப்பிட்ட சில வருஷம் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்தியாவுக்கு வரார். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த 4-5 வருடங்கள் இருக்கட்டும், அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் இங்கே பண்ண முடியாது இல்லையா, அவங்க வெளிநாட்டில் இருக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுடைய அந்த இன்கம் டேக்ஸ்க்கான கேப் வந்து எப்படி பார்ப்பீங்க, அவங்க அதை எப்படி லீகலாக ஹேண்டில் பண்ணுறது? இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவங்க வெளிநாட்டுக்கு போயிருந்தாலுமே கூட ஆன்லைன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு வருமானமே இல்லைன்னா கூட நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் எதனால் போயிருக்கீங்க ஃபாரினுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய வேலைக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருந்துருக்கலாம். அப்போ ப்ராஜெக்ட் விஷயமா போனாலுமே கூட உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கே இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். இப்போ ஆன்லைனில் வந்ததுனால எல்லாரும் ஐடிஆர் ஃபைல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அங்கே வந்து என்னோடய வருமானத்துக்கு அங்கேயே டேக்ஸ் கட்டிடுறேன் அப்படின்னா அதுக்கான ஆதாரங்களும் நீங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் அங்கேயே டேக்ஸ் கட்டிட்டேன் அப்படின்னா, ஏன்னா 2 இடத்துல டேக்ஸ் கட்ட முடியாது ஒரே வருமானத்துக்கு. ஸோ இந்த வருமானத்துக்கு நான் அங்கே கட்டிட்டேன்னு சொல்லலாம். இல்லை என்னுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் இங்கே தான் இருக்குது, இங்கே இருக்கிற கம்பெனியில் வேலையாக இருந்துட்டு அங்கே போய் நான் வந்து ப்ராஜெக்ட்டுக்காக வெளிநாட்டை சம்பாதிக்கிறேன் அப்படின்னாலும் சோர்ஸ் இங்கே இருக்கிறதுனால அதுக்கான ரிட்டர்ன்ஸை நீங்கள் இங்கே காட்டணும். சரி, ஒருவேளை நான் ஒரு 2 வருஷம் இங்கே இருக்கிற கம்பெனியில் வேலைக்கு சேர்றேன், இன்கம் டேக்ஸ் கரெக்டாக ஃபைல் பண்ணிடுறேன். ஆனால் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா தனிப்பட்ட முறையில் வெளிநாட்டில் எங்கள் டேக்ஸில் கட்ட வேண்டாம்னு சில நாடுகளில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாட்டில் வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு 4-5 வருஷம் இருந்துட்டு திருப்பியும் நான் இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னா, அப்போது இந்த 4 to 5 இயர்ஸ்க்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் வச்சுருப்பேன் இல்லையா? பிகாஸ் நான் இந்த நாட்டிலே இல்லை அப்படிங்கிறப்ப நான் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தானே? கரெக்ட். அந்த வருமானத்திற்கான வரியை அங்கேயே நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னாக்கா அதுக்கான ஆதாரம் கொடுக்கணும். அண்ட் இன்னொன்று, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நீங்கள் 4 வருஷம் கழித்து வந்து பண்ணலான்னு நினச்சா அது தப்பு. ஏன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்குள்ளே அந்த இதை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும். இன்கம் டேக்ஸ்க்கு ரிட்டர்னை வந்து பின்னாடி போய் இன்னும் 4 வருஷத்துக்கு நான் கட்டலை அன்னைக்கு அப்படின்னு இப்போ கட்ட முடியாது. 2 வருஷத்துக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த 2 வருஷத்துக்குள்ளே கட்டணும். அண்ட் இன்னொன்று, அந்த இன்கம்க்கான ஸ்லாப் எல்லாம் மாறி இருக்கலாம், போன வருஷம் வேறு இருக்கலாம், அதே கிளைம்ஸை வந்து இந்த வருஷத்துக்கு நீங்கள் போட முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கணும். பட் அதே போல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக 4 வருஷத்துக்கு வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கும் அது வந்து பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ஒரு கேப் வந்துடுது அப்படின்ட்டு. அதனால இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் கூட பண்ணலாம். இதில் வந்து ஒன்று என்ன அப்படின்னாக்க, ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது இண்டிவிஜுவல், ரெசிடென்ட், ஆர்டினரிலி ரெசிடென்ட், அந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஒரு நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 180 நாளுக்கு மேல் இருக்கணும்
அதுக்கு மேலே இருந்தால் அந்த மாதிரி அந்த சிட்டிசன் அந்த ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல் பண்ணால் எந்த நாட்டு ரெசிடெண்ட்டா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது நமக்கு வேரி ஆகும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னங்கிறது முதல்ல பார்த்துக்கணும். எத்தனை நாள் இருந்திருக்காங்க நாட்டை விட்டு அப்படின்ட்டு, அதுக்கெல்லாமும் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்குது. பொதுமக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஒரு விஷயம் மேம், வருமான வரி அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே முதல்ல எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த பயம் போகணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது நம்மளுடைய கடமை. அதாவது அந்த அரசாங்கத்துக்கு கணக்கெடுப்புக்கும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட கணக்குக்கும் சரி ஒரு அக்கவுண்ட் இருக்கும். நீங்க ஈட்டுற வருமானத்திற்கு, உங்களுடைய கிடைக்கிற வருமானத்துக்கு நீங்க வரி கட்டியிருக்கீங்க, அதுக்கான அக்கவுண்ட் தான் அது. அது ஒன்றும் இல்லை, மக்களுடைய வருமானத்தை சரியா வரி கட்டுறாங்களா இல்லையான்னு கணக்கு பார்க்குற ஒரு அலுவலகம் தான் வருமான வரி அலுவலகம். அது பேரு கேட்டோடனே பயப்படுறாங்க. அதை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் இன்னொன்று, எல்லாரும் நம்ம வாங்குற வருமானத்துக்கு வரியை கரெக்டாக செலுத்தணும் அப்படிங்கிற உணர்வு இருந்தாலே போதும். எதுக்கும் பயமும் வராது, ஒன்றும் வராது. ஸோ புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஆனால் வருமான வரியை பற்றி அந்த மாற்றங்கள் யார் எந்தெந்த வருஷம் என்னென்ன மாற்றம் வருது அண்ட் அந்த டியூ டேட்ஸு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு நம்ம கட்டணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாலே அது போரும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்பாக நீங்க எடுத்துக்கூடிய முன்முயற்சிகள்லாம் என்ன மேம்? விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, என்டையர் டிபார்ட்மெண்ட்லேயே எல்லாருமே நாங்கள் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் செக்டர் வைஸ், அதாவது லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, எஜுகேஷன், ஸ்கூல்ஸு, யூனிவர்சிட்டிஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லேயும் போயிட்டு அந்த வருமான வரியுடைய முக்கியத்துவம், யார் யார் எவ்வளோ கட்டணும், எப்படி ஃபைல் பண்ணணும், இந்த பற்றின ஒரு அவேர்னஸை நாங்கள் பீரியாடிக்கலாக, இது வந்து எங்களோட சென்ட்ரல் ஆக்ஷன் பிளான்லேயே இருக்குது. நாங்கள் அவுட்ரீச்னு சொல்கிறோம். அதை நாங்கள் வெறும் இந்த மீடியா வாயிலாகியோ இல்லாட்ட பிரிண்ட் மீடியாலோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபிசிக்கலாக நாங்கள் அவங்க இடத்துக்கே போய் இதை பற்றின ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி அந்த நாலேஜ் இம்பார்ட் பண்ணி போய் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணி நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதை பற்றின ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஒரு வெப்சைட் நமக்கு சொன்னீங்க, இன்கம் டேக்ஸ் உடைய தனிப்பட்ட வெப்சைட்டில் போய் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது இல்லாமல் ஏதாவது ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்கா? இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை தவிர டோல் ஃப்ரீ நம்பர்ஸும் இருக்குது, குறித்து வச்சுக்கோங்க. 1800-103-0025 இது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். இந்த நம்பர்லேயும் பண்ணலாம். 1800-419-0025 இந்த டோல் ஃப்ரீ நம்பர் நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கலாம். மேம், இவ்வளோ நேரம் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்க? அது இந்த துறைக்குள்ளே நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நான் வந்து உண்மையை சொல்லணும்னா, இந்த துறைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே வரணும்னு எனக்கு அந்த ஆஸ்பிரேஷன்லாம் இருந்ததில்லை. ஆக்சுவலி நான் வந்து என்னுடைய முதல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து டெல்லியில் தான் இருந்தது. 1988 நான் சேர்ந்தேன் வேலைக்கு. அப்போ சேரும்பொழுது நான் டெல்லியிலே தான் செட்டில் ஆகிட போகிறேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் என்னுடைய திருமணம் வந்து சென்னை பேஸ்டில் ஒருத்தருடைய நடந்ததுனால 1995 எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நான் சென்னைக்கு வரணும் அப்படின்னு வரும்பொழுது, நான் அப்போ வந்து இன்டர் மினிஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே ஹோம் மினிஸ்ட்ரியில் டெல்லியில் இருந்தேன். அந்த ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்கும்பொழுது டிரான்ஸ்ஃபர் கேட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி அங்கே அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ ஆக்சுவலாக வந்து அங்கே அப்போல்லாம் ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்தது, ஒரு மினிஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு மினிஸ்ட்ரிக்கு போக முடியாது அப்படின்னு. பட் இருந்தாலும் நம்ம போட்டு வைக்கலாம், நம்ம அங்கே தானே போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் கொடுத்து வச்சுருந்தேன். அது என்னுடைய லக்கா என்னன்னு தெரியல, நான் அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு 4 மாதத்தில் எனக்கு அந்த பேனை லிஃப்ட் பண்ணாங்க ஃபார் எ ப்ரீஃப் பீரியட். ஒரு கொஞ்ச நாளைக்காக அந்த பேனை லிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் அவங்களே போட்டாங்க இந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் ட்ரான்ஸ்ஃபரில். தட் இஸ் ஹவு நான் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த கதை. பட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறதே உணர ஆரம்பித்தேன். ஏன்னா அங்கே நடக்கிற வேலை, அங்கே நடக்கிற அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாயிடுது. ஸோ அதுலேயே இருக்கணும்னு சொல்லி என்னோட ஆசையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு நான் ஒரு வருமான வரி அதிகாரியாக இருக்கேன். அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வேலை, வீடு, குடும்பம் அப்படின்னு சமாளிக்கும் போது நிறைய சமயங்களில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எப்பயாவது ஒரு சலிப்பு தட்டினது உண்டா? ஏன் இப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்ட்டு? இல்லை உங்களை நீங்களே எப்படி ஊக்கப்படுத்திக்கிறீங்க? எனக்கு வந்து சலிப்பு தட்டினது கிடையாது வேலைக்கு. ஏன்னா நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையுமே என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்லாம் ஆப்ஷன் இருந்தால் கூட நான் வாங்க மாட்டேன். நான் கடைசி சூப்பர் ஆனுவேஷன் நான் ரிட்டையர் ஆன டேட் வரைக்கும் வேலை பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். கடைசியாக டிபார்ட்மெண்ட்டே அம்மா போயிட்டு வாமா அப்படின்னு மாலை போட்டு என்ன அனுப்புகிற வரைக்கும் நான் வேலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று, எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா டைம் அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டிவ் ஃபேக்டர். டைமுங்கிறது என்ன நம்ம ஏற்படுத்துறது தான். எல்லாருக்குமே உலகத்தில் யாருக்குமே ஒரு பாகுபாடே இல்லாமல்
எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தில் அவங்க பேஷனேட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுறதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த டைம் கிடைக்கிறது இல்லை. ஏதோ போகிறோம் வரோம் நம்மளும் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். ஆனால் அந்த பேஷனேட்டாக பண்ணுறக்கூடியவங்களுக்கு அந்த நேரம் எப்படி கிடைக்கிறது? அவங்களா ஏற்படுத்திக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். உனக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கு ஏற்படுத்திக்கிறது டைம் இருக்குது. அதனால் டைம் இல்லைங்கிற அந்த கான்செப்டை நான் ஒத்துக்க மாட்டேன். யாருக்குமே உனக்கு பண்ணணும்னு நினைக்கிற வேலையை நீ பண்ணிக்கணும்னா நீ ஏன் ஏற்படுத்திப்ப டைம்? ஸோ அதுதான் என்னுடைய கான்செப்ட், என்னுடைய பிலீஃப். அதனால் பேஷனேட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டைம் இல்லைங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட. மனம் இருந்தால் மார்க்கம் மார்க்கம் உண்டு. உண்டு. கண்டிப்பாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். முக்கியமாக இப்போ நம்ம பேச போகிற இன்னொரு விஷயம் தேர்தல் நேரம். தேர்தல் நேரம் அப்படின்னாலே அரசியல் சார்ந்த விஷயங்களை தாண்டி எல்லாருமே செய்திகள் ஆவலாக பார்க்க ஒரு விஷயம் வந்து என்ன, தேர்தல் பறக்கும் படை. உங்களுடைய துறையிலிருந்து தான் இந்த தேர்தல் பறக்கும் படை ஒவ்வொரு சென்டர்ஸ்க்கும் போகிறாங்க, ஒவ்வொரு இடங்களுக்கும் போகிறாங்க, அந்த ரெய்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இதை பார்த்து மக்களுக்கு சில பேருக்கு ஒரு தவறான புரிதலுமே இருக்கு இல்லையா? ஸோ தேர்தல் பறக்கும் படை எதற்காக செயல்படுறாங்க, எப்படி செயல்படுறாங்க, அதனுடைய முக்கிய காரணம் என்ன? தேர்தல் பறக்கும் படை இந்த தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தலுக்கு தப்பான ப்ராக்டிசஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு தான் இந்த பறக்கும் படையெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பறக்கும் படை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டதும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டதும் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த எலெக்ஷன் நேரத்தில் மக்களுக்கு போயிட்டு தவறுதலாக ஊக்கப்படுத்துகிறேன்னு சொல்லி பொருளாவோ காசாவோ கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே வராது. ஸோ அந்த ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும்னா இந்த தப்பான விதி மீறல்கள் இருக்கக்கூடாதுங்கிறத கண்காணிக்கிறதுக்கு தான் பறக்கும் படை. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட படைகளில் வருமான வரித்துறையும் அதில் ஒரு பங்கு விதிக்கிறாங்க. அந்த பங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துலையுமே விதிமீறல்கள் இல்லை அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணுறது தான் எங்களோட வேலை. ஏன்னா இதை ஒரு காரணமாக காட்டி நான் வந்து பிஸ்னஸ்க்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு செயல்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிற பணம்லாம் அதுக்கு தானா அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுற வேலை. அவங்க கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்கன்னாக்கா ஓகே நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி திருப்பி கொடுக்குறோம். இதுதான் வேலை. ஸோ இது வந்து ஃபேர் எலெக்ஷன்ஸ்க்காக பண்ணப்படுற ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நிறைய பொதுமக்கள் பயப்படுற ஒரு விஷயம், அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகும்போது டாக்குமெண்ட்ஸ் சில நேரங்களில் இல்லைன்னா பணம் வந்து அவங்க துறை அதிகாரிகள் பறிமுதல் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய கடமையும் கூட. அதை திரும்ப வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சில அப்படி பேர் கிடையாது. சொல்கிறாங்க. அப்படி அது வந்து ஒரு தவறான எண்ணம், அது தவறான ஒரு கருத்து அண்ட் அவங்களோட நம்பிக்கை. அப்படி கிடையாது. டாக்குமெண்ட்ஸ் அந்த டயத்தில் நீங்கள் வச்சுக்காம கூட இருக்கலாம். அடுத்ததுக்கப்புறம் இவென்ச்சுவலாக நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணீங்கன்னா பணத்தை கொடுக்க. ஸோ இது வந்து அந்த உரிய பணம் உங்களோடது தான் அப்படிங்கிறது எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணப்பட்டாக்க திருப்பி கொடுக்க தான் செய்கிறாங்க. கொடுக்காமலாம் இருக்கிறது இல்லை. எதுக்கு வந்து தப்பான முறைகேடுகள் நடக்கிறதோ அங்கே தான் பணத்தை பறிமுதல் பண்ணுறாங்களே தவிர முறைகேடு இல்லாத ஒரு ரெகுலர் உங்களுடைய இது அப்படின்னாக்க அதுக்கான எவிடன்ஸ் கொடுத்தாக்க கண்டிப்பாக திருப்பி கொடுக்க தான் படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் போது எந்த அளவுக்கு கேஷை வந்து பொதுமக்கள் கையில் எடுத்துகிட்டு போகலாம், எந்த அளவுக்கு வியாபாரிகள் எடுத்துகிட்டு வியாபாரி அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு இது 50,000க்கு மேலே இருந்தாக்க உங்களுக்கான அதுக்கான ஆவணங்கள் இருக்கணும். இப்போ பேங்க்லேருந்து எடுத்துன்னு வந்தீங்கன்னாக்கா பேங்க் எடுத்துன்னு வித்ட்ராயல் ஸ்லிப்பு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கணும். பிஸ்னஸாக இருந்தால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு உரிய ஆவணங்கள் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்குமே 50,000க்கு மேலே இருந்தாக்க உரிய ஆவணங்களோடு எடுத்துகிட்டு போனால் ஒரு பிரச்சனையும் வராது. வருமான வரி பற்றியும் தேர்தல் நடத்தும் விதிமுறைகள் பற்றியும் நம்மிடையே நிறைய விஷயங்கள்ல பகிர்ந்துட்டாங்க. நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நாங்களும் நிறைய அவுட்ரீச் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துக்கு போயிட்டு அவேர்னஸ்க்கான டாக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த நாலேஜ் இம்பார்ட் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாலும் கூட இந்த சென்னை வானொலியில் வந்து நான் பேசுகிறதுல ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இதோடைய ரீச் நிறைய இடத்துக்கு நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. அண்ட் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சென்னை வானொலி நிலையத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுவரை வருமான வரித்துறை அலுவலர் மாளவிகா அவர்களுடனான நேர்முகத்தினை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. வித்யாவதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.